electronics and telecommunication. வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். சின்ன அழகன்பட்டி மாரம்பாடி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுமோவுக்கான ஒரு ஸ்டீரியோ ஆம்பு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டுன்னு போட்டிருக்கா, சரிங்களா? டார்கெட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4440 ஐசி தான் உள்ளே இருக்குது. இது வந்து நம்ம ஒரு சுமோ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. இதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, இது ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளும் இது பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம வாங்கி பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். பவர் சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணி கொடுக்குறப்ப எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பார்த்துக்கோங்க, இது 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 அவுட் இருக்குது, சரிங்களா? இதில் மொத்தம் 4 அவுட் இருக்குது, பார்த்துக்கோங்க. 4 அவுட்டு. இது வந்து ஒரு பவர் சப்ளை இன்புட்டு. கேபிள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கேபிள்லாம் போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. உள்ளே நம்ம இன்டீரியர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைனுக்கு வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபினெட்டு தனித்தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4440 ஐசி தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? 4440 ஐசி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். பூராமே அவ்வளோ ஒரு டஸ்ட் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டு, சரிங்களா? எல்லாமே ஜஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலு அதிலெல்லாம் உங்களுக்கு நாபு இல்லை, சரிங்களா? பேசிக் ட்ரிப்பிள் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆடியோ எதுவுமே வரல. அந்த ஐசி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹீட் ஆகுது, பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஐசி ஃபுல்லாக ஹீட் ஆகுது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்டு இல்லை. போர்டே ஃபுல்லாகவே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஹீட் யூஸஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரிங்க, இது ஃபுல்லாகவே ஐசி கம்ப்ளைண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்றத நான் வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பார்த்துக்கோங்க நண்பர்களே, இதுக்கு எல்லாத்துக்குமே ஐசி எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது 4440 ஐசி எல்லாமே சேஞ்ச் பண்ணி 2 ஐசி போயிருந்தது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பிக்கு அந்த ரெகுலேட்டர் ஐசி போயிருந்துச்சு, சரிங்களா? இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி போயிருந்துச்சு. அதை நம்ம அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அது ஹீட் சிங் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையாக இருந்தது. ஹீட் ரொம்ப அதிகமாகறதுனால உங்களுக்கு அது போயிடுச்சு. நம்ம அதே இடத்துல வச்சோம் அப்படின்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து பாடியில் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாடியில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த பிரச்சனையும் வராது, நல்லா ஹீட் தாங்கும். நம்ம இந்த பாடி எடுத்துக்கோம், அதோட ஹீட்டை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சரிங்களா? அது கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறதாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கேபிள் பாருங்கள், அதில் கேபிள் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து பவர் சப்ளைக்கு வந்து 1 ஸ்கொயர் mm வயர் போட்டிருக்கோம். இதுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் mm வயர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா வண்டி செட்டை பொறுத்தவரையும் கேஜ் அதிகமாக இருந்தால் தான் அதாவது நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு உரிய நாபு வந்து நம்மளுக்கு கிடைக்கல, வால்யூம் கண்ட்ரோல் கிடைக்கல. அதனால் நம்ம இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வால்யூம் கண்ட்ரோல் போட்டு கேபிள் டை போட்டு கேபிள் ஸ்லீவ் அடித்து உங்களுக்கு அதிலிருந்து வர ஆடியோ சிக்னல் இன்புட் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணுன்னு சொன்னிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம். ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோவில் வந்து ஆடியோ போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும், சரிங்களா? இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்துர்லாம். இந்த மாதிரி ஆம்ப் ரீஒர்க் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். 4440 ஐசி ரீஒர்க் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதை வந்து ஆடியோ கேட்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் கம்பல்சரி போய் பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து ஷார்ட்ஸில் மட்டும்தான் நம்ம ஆடியோ போடுவோம், அதில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வயர் எல்லாமே நீட்டாக 1 ஸ்கொயர் எம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.